பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 9வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சகலத்தையும் நாங்கள் தாங்கணும், சகலத்தையும் நாங்கள் சகிக்கணும், சகலத்தையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய சுய அன்பினால முடியாது தகப்பனே. இந்த சரீரத்தில் பார்க்கிறதுனால வருகிற அன்பினால முடியாது என் தெய்வ ஆவியானவரே. உலக மனுஷருக்காக நீர் அன்பு கொண்டவராய் இருந்தபடியினால் மாத்திரமே இந்த உலகத்தில் நீர் பரிசுத்தமாய் பிறந்தீரன் ஆண்டவரே. அப்பா, அப்படி ஜீவன் எங்களுக்காக கொடுத்தீரப்பா. கொடுமையான மரணத்தை எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. மரண பரியந்தமும் சகலத்தையும் நீங்க தாங்கினீங்கப்பா. அவமானங்கள் நிந்தனைகளை நீங்க தாங்கினீங்க, சகிச்சிங்க ஆண்டவரே. சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனி. ஒவ்வொரு மனுஷர் மீது நீர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகப்பா. அப்பா, அந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ள இந்த நாட்களில் ஊற்றப்பட வேண்டும் என் தகப்பனே. எங்களை உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுக்கு நீங்க சரீரத்தை கொடுத்திருக்கீங்க, ஆவி ஆத்மாவை கொடுத்திருக்கீங்க, அப்படியே ஜீவனை கொடுத்திருக்கீங்கப்பா. உம்முடைய ஆவியும் எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ண வேண்டுமாய் இவ்வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆமீன். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு வேண்டுமானால் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். ஆமீன் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்களை எல்லாரையும் தகப்பனே, நாங்கள் அன்பு என்ற ஒரு ஆயுதத்தின் மூலமாக உம்முடைய பக்கம் சாய்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா ராஜா. அன்புக்கு ஈடாக எதையும் செலுத்த முடியாது என் தகப்பனே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்திரோம் தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர். நீர் எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறீர். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நேசிக்கட்டும், ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை நேசிக்கட்டும், ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை நேசிக்கட்டும் என் ஆண்டவரே. பிள்ளைகளும் தன் பெற்றோர்களை கனம் பண்ணி நேசிக்கத்தக்கதான அன்பின் சாயல் ஊற்றப்படுவதாக. உம்முடைய அன்பினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாப்பீராக தகப்பனே. விட்டு கொடுத்து வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்க ஏசப்பா. இந்த பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவின் கிரியைகள், குடும்பத்தில் வன்முறை உண்டு பண்ணுகிற ஆவியின் கிரைகளை எங்கள் நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் நாளை அவன் கிரைகளை கட்டி முறியடித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொருடைய வேலையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க.
உடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தீமைக்கும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. மனவேதனையோடு தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உம்முடைய ஆலோசனையால் நிரப்புங்க. உங்ககிட்ட கேட்கும் பொழுது எங்கள் புத்திக்கு எட்டாத ஆலோசனைகள், தெய்வ சமாதானம் எங்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. சாட்சியாய் நிற்கிறோம் என் தகப்பனே. அநேக சாட்சிகள் பெருகட்டும் ஐயா. உடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே, உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலக நாடுகளிலே ஆண்டவரே அதிபர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகளை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. தங்களுடைய சுய புத்தினால, தங்களுடைய சுய இச்சைக்காக, புகழுக்காக உலக ஜனங்கள், தேசத்தின் ஜனங்களை பாடுபடுத்தக்கூடாதப்பா. யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான ஞானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. உங்க பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க தகப்பனே இந்த நாட்களில. ஆமீன் தகப்பனே. இரக்கமாயிருங்க. நாங்க தகுதியற்றவர்கள். ஆனா பிதாவே, எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்மை தரிசிக்க, உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் திட்டத்தை ஒவ்வொரு மனுஷரும் பெற்றுக்கொண்டதன்படி நடக்க நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு மகிமை செலுத்தீரும், நன்றி செலுத்தீரும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.